ஜாதியின் பெயரில் இரு சமூகத்தினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலால் ஒருவர் பரிதாபமாக இறந்துள்ளார். விரிவாக காணலாம் இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள் லேண்ட்போர்ட் செய்திகளுக்காக. ஜோயில் எப்படா இருக்க? சாரிடா, உங்கள் அப்பா இருந்ததுனால வர முடியலடா. பரவாயில்லடா. என்னடா ஆச்சு? எப்படா இறந்தாங்க? அதை பற்றி கேட்காதடா, எனக்கு நான் தனியாக விடு. ஜோயல், ஜோயில், ஏன்டா சாட்டர்டே ஸ்கூலுக்கு வரல? செம்ம ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? சோஷியல் மிஸ் வேறு வரல. லாஸ்ட் 2 பீரியட்ஸ் பிடி தான். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. வெளியில் போயிருந்தேன்டா, அதுதான் வர முடியல. சரிடா, ஃபீஸ் கட்டிட்டியா? இப்போ தான்டா அம்மா வந்து கட்டிட்டு போனாங்க. சாம், ஜோயல், ஜோயல், ஏன் எல்லா சனிக்கிழமையும் லீவ் போடுறான்? அருண் உன்கிட்ட எதுவும் சொன்னானா? நோ மிஸ். ஜோயில், ஏன்டா சாட்டர்டே ஸ்கூலுக்கு வரல? இல்லைடா. என்ன வெளில போயிட்டா தானே? ஆமாம், நீ என்ன இங்கே? எனக்கு இன்னைக்கு பர்த்டேடா, அதான் அம்மா போட இங்கே வந்திருக்கேன். அம்மா, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்கே? நாளைக்கு சர்ச்சுக்கு வா, இது எல்லாத்துக்கும் உனக்கு பதில் சொல்கிறேன். எப்பதான்டா சொல்லுவ? அங்கே பாடுறா, அந்த நற்கருணை ஆண்டவரை பாரு. ஒவ்வொரு தடவை நான் நற்கருணை வாங்கும் போதும் அவர் தான் எனக்கு அந்த பலத்தை தராரு. எங்கள் அப்பா இறந்தது உனக்கு தெரியும், ஆனால் அவர் எப்படி இறந்தாரு உனக்கு தெரியுமா? போன மாதம் நம்ம ஊரில் நடந்த ஜாதி கலவரத்தில் 2 ஜாதி கலவரங்களுக்கும் நடந்த சண்டை பெருசாகி ஒருத்தர் இறந்துட்டாரு. அது எங்கள் அப்பா தான். அப்பா போனதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப கஷ்டம். இனி வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அப்போ ஃபீஸ் கட்டக்கூட எங்ககிட்ட காசு இல்லை. இனி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தான் நான் நம்ம ஜெனிஃபர் சிஸ்டரை பார்த்தேன். அவங்கக்கிட்ட என் கஷ்டத்தை எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்க தான் என்னை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருக்கிறவங்கள பார்த்ததுக்கப்புறம் நான் படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சுடா எனக்கு. அப்போ தான் கடவுள் எனக்கு அந்த பலத்தை தந்தார். அப்போ தான் அன்பை எப்படி பகிர்ந்து வாழ்கிறதுன்னு யோசித்தேன். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாள் ஆச்சும் இவங்க கூட இருந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களுக்கு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க ஒன்றும் வித்தியாசமானவங்களாம் இல்லை. அவங்களும் கடவுளின் மூச்சு காத்தால் உருவாக்கப்பட்ட சக மனிதர்கள் தான். சூப்பர்ரா. நானும் எங்கள் வீட்டில் சொல்லி திருவிருந்து கிளாஸ் அட்டன் பண்ணி நான் புதுநன்மை வாங்கினதுக்கப்புறம் நானும் உன்ன மாதிரி அன்பின் பணிவிடை செய்கிறேன்டா. எவ்வாறு தன் தந்தை கீழே விழாமல் தன்னை தாங்கிக் கொள்வார் என்கின்ற நம்பிக்கையில் மகன் தன் வாழ்க்கையை ரசித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றானோ, அதே போல் நம் வாழ்க்கையை அன்பால் பகிர்ந்து ரசித்து நம்பிக்கையில் வாழ
நம்மை படைத்த தந்தை இருக்கின்றார், நம்மை கீழே விழாமல் பாதுகாக்க. ஏனென்றால் இயேசுவின் திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் நான் நிற்கின்றேன். By the bread and blood of Christ I stand. இதுவே என் கத்தோலிக்க நம்பிக்கை. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. எபேசியர் அதிகாரம் 3 வசனம் 17.